Hi guys, இந்த வீடுன்னா நம்ம வந்துட்டு 99 days இந்த ஃபாரஸ்ட் ஆட போகிறோம். நான் ஆல்ரெடி ஆண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் இத்தனை நாள் வீடியோ போடாததுனால இப்போ நான் இங்கே பாருங்கள் ஒரு நாளுக்கும் ரெகுலராக வீடியோ வரும் பாருங்க. அடுத்த மாதத்துக்காக வீடியோ வராதுன்னு கேட்டிங்கன்னா அது அதெல்லாம் வரும். ஓகே கேம்பர் இருக்குது. இந்த கேம்பர் ஃப்ளாஷ் லைட் ரோபாக்ஸ் நம்ம கிட்ட ரோபாக்ஸ் இருந்தால் அதை அப்டேட் பண்ணிக்கலாமா? அதான் ஸ்கிப்பு தட்டில் நான் ரோபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேனால அது 200 நாள் இவங்ககிட்ட டீமை பிடிச்சாச்சு. ஸ்கிப்பு தட்டினால அது என்கிட்ட நான் ஆல்ரெடி ரோபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ரோபாக்ஸ் வச்சுருக்கேன்னு நினச்சி ஸ்கிப் பட்டி விட்டுருச்சு. அதுவே கொஞ்சம் சளி அதெல்லாம் என்னடா நின்றுச்சு. இதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டேன். இல்லை புதுசாக மீன் பிடிக்கிற அப்டேட் வந்துருக்கு. நம்ம அதை போய் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, சாரி ஃபார் த மிஸ்டேக். நான் ஃபஸ்ட்டு இங்கே வண்டி அடிக்கணும்டா. டிப்பு தரேன். டிப்பு நான் உங்களுக்குலாம் இங்கே பாருங்கள் எல்லாரும் மரத்தை எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, போய் வண்டி அடிங்க. என்னடா கையை கொடுத்து என்னடா இது குட்டி கறி கொடுத்துருக்கு. சரி அது வரைக்கும் நான் அப்படி இருக்கிறேன். யாராச்சும் வந்து எடுத்துப்போம். நம்மளுக்கு வந்துட்டு வண்டி ஃபுட் தேவை. சரியா கன்ஃபார்ம் அடுத்த நாளைக்கு ட்ரேடர் வருவாங்க கைஸ். நானும் என் ஃப்ரெண்டு ஜீவிதேசம் இந்த இதை யூஸ் பண்ணி அவனை நான் வீடியோவில் கொட்டு வரலாமான்னு சொல்லுங்கள். அவன் ஒத்துக்கிட்டா. ஆனால் இந்த கிளிப் ஆப் ஒத்துக்க மாட்டேங்குது. 2 பேரும் வீடியோ பண்ண முடியாதுடா, காலில் பேசிக்கிட்டே வீடியோ பண்ண முடியாதுன்றது. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நான் டிஸ்கார்ட் எடுத்து வச்சு பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நம்ம போடுவோமா வேணாமாடா அவன் கூட சரி. பண்ணி ஃபுட்டு எவ்வளோ எடுத்துட்டு கூட எடுத்துடுறான். ஓகே நம்ம கிட்ட ஃப்ளாஷ் லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு. இவனுக்கு ஒன்றுமா கேம்ப் ஃபயர் ஃபுல்லாக இருக்கிறானுங்க. அதாக்கா பாருங்க கிட்ட போகுது, அப்படியே போயிடுச்சு. டேய் என்னடா வேலை பண்ணுறீங்க? இந்த மாதிரி அந்த அக்கா மாதிரி அதில் போட்டு அந்த அக்கா தான் கைஸ் நல்ல அக்கா. இப்போ நம்ம போயிட்டு பொட்டியில் எடுக்கிறோம். சொல்லி வாய முள்ள ஒரு பொட்டி. இந்த பொட்டி எடுத்தால் நம்மளுக்கு நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும். இதில் எப்போ சாப்பிட்றோன்னா அப்போ கேம் பிளே பிடிச்சிருவோம் கைஸ். யோயோ என்னடா ஐயோயோன்னு கேட்டால் ஃபோனில் ஒரு பர்சன் தான் இருக்குது. அதுதான் கைஸ் அந்த ரியாக்ஷனுக்கு காரணம். அதனால இப்போ ஃபோனில் சார்ஜர் இருக்குது. இப்போ இருக்குது கைஸ். டேய் தம்பி நவுர்றா அண்ணா ஃபிஷ்ஷிங் ராட் எடுக்கணும் ப்ளீஸ். நம்ம ஃபிஷ் பிடிக்க போகிறோம். இப்போ அப்டேட் ஃபிஷ் ராடா. யூ ஆர் நாட் ஹோல்டிங் அ ஃபிஷ்ஷிங் ராட். அப்படியா விஷயம்? இரு ஹோல்டு பண்ணுறேன். யூ நீடு மோர் எக்ஸ்பி. டே என்னடா இது பிடிச்சாலும் நீடு மோர் எக்ஸ்பி என்ன கேட்டாலும் என்னது தோணுது. அது இங்கே தானே கைஸ் வரும். நான் ஆல்ரெடி அண்டப்பிங்க தான். ஓ அங்கே இருக்குதா? இந்தமாரி ஒரு மாதிரி வரும் பாருங்க சுற்றி அந்த இடத்துல தான் தண்ணி ஒரு மாரி குளிங்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் மீன் வரும். ஐயோ மீன் பிடி அங்கே பாருங்க. மீன் பிடிக்கிறதுல ஐயா கொஞ்சம் கில்லிடா. பாருங்க 2 இரு 3 எடு. ஐயோ என்ன அத்தனை நேரத்து இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறது இம்பாசிபிள். இதுங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பெஸ்ட்டு அது பாசிபிளா? ஐயோ எடுத்துட்டேன். ரீடா அது பேர் என்னது? ரிட்டு ரில்லு கைஸ். தண்ணிக்குள்ளே உள்ட்டா சுத்தம். இப்போ பிடி ஏதாச்சும் தண்ணிக்குள்ளே உழாமல் இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ மிஸ்ஸு. கேட்சா அப்போ ஃபைன். என்னடா எல்லாமே தண்ணிக்குள்ளே விழுது. ஒன்று கூட என்கிட்ட வர மாட்டேங்குது. தண்ணிக்குள்ளே விழுந்தா எடுக்க மாட்டியாடான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இல்லை எடுப்பேன் கைஸ். பாருங்க தண்ணிக்குள்ளே தான் எங்கே எடுக்கணும். மீன் வந்து சுள்ளார கடிச்சு எடுத்துட்டு போகுது. இருட்டுச்சா இது முதல் நாள் நைட்னா அந்த மாடு பாயவுல வராது. அது தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. அதான் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம எடுத்ததெல்லாம் போட்டுருவோம். சக். ஓகே அடுத்தது பன்னி ஃபுட்டு. அதை போட்டால் எவனாச்சும் தூக்கிடுவாங்க.
தூக்கிட்டு நாளைக்கு நம்மக்கிட்ட கொடுக்காம ட்ரேடர்கிட்ட போய் ட்ரேட் பண்ணிடுவாங்க. எவனையுமே காணோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு முதல் நாள் நைட்டு பண்டி வரமாட்டான். பண்டி அவன் பேர் என்னது, எட்டுக்கால் பூச்சை. அந்த எட்டுக்கால் பூச்சை ஐயோ இல்லை டார்ச் லைட்டை கீழே போட்டோம். உனக்கு எப்படி நான் வரும்போதே டார்ச் லைட் கிடச்சின்னா இந்த கேமில் கிளாஸஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதில் போயிட்டு நீங்கள் இதை அங்கே பாருங்கள் ஒன்று உக்காந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு இந்த இடத்துல தானே நம்ம பிடிச்சோம். கைஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே மறுபடியும் வருதான்னு. ஏன்னா போன வாட்டி எனக்கு வந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இதையும் வரும், பண்ணி பார்ப்போம். நல்லா வரவே இல்லை. அசிங்கப்படுத்தாதீங்கடா, என்னங்க இது வரவே மாட்டேங்குது. ஏய் வாடா, வா வா தக்கச்சுக்கு தாத்தா தாத்தா தக்கச்சுக்கு தாத்தா. ஐயோ நரி கோட்டால் எடுக்கிறா பாரு, எடுத்தா பாரு கோட்டால். என்னடா காணும் காணும். ஓ விடுதா காணா போயிருமா, எனக்கே இப்போ தான் கைஸ் தெரியுது. நான் இப்போ பாருங்கள் கைஸ் தொடர்ந்து ஒரு நாளைக்கும் வீடியோ எடுத்து போடப்போம். ஐயோ பொட்டி மட்டும் தொடங்கலாம் போயிட்டு. ஓகே ஃபியூஸ் தர ஓ ஆஹா ஓடுறா 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 துரத்துறா. கைஸ் இந்த பெப்பர் வச்சிருப்பாடு வச்சிருக்காருங்க கைஸ். இந்த பெப்பர் சாப்பிட்டா வேகமாக ஓடலாம். ஓ எங்கே பாருங்க ஃப்ளாஷை விட வேகமாக ஓடுறேன். இந்த மாதிரி ஃபுட் கேட்குறா பாரு போடு. என்னது குடிச்சிட்டு ஒரு ஆக்ஸ் பார்ப்பேன், கேஸ் எடுத்துட்டேன், இதை எடுத்து போட்டுருவோம் போடுறாதாங்க. ப்ளீஸ் நம்மளுக்கு கன்று காய்ச்சா அவனுங்களை வச்சு ஓட விட்டுருலாம். கன்று கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு. என்ன ஒரு பேட் வைப்ரேஷன் ப்ளீஸ். நம்ம எப்படியாச்சும் ஐயோ ஃபோனை திருப்பி வச்சு பேசுவோம். நம்ம எப்படியாச்சும் அந்த இது எடுக்கணும். அந்த என்னது இதுனா என்னதுன்னு கேட்குறது புரியுது. அதுதான் அதான் கைஸ் பொட்டி கைஸ் பொட்டி. ரெட்டி செஸ்ட்டு ஆர்மர் என்னது இது எதுவும் புது அப்டேட்டில் கொண்டு வந்த கன்று தானே. சரி எடுத்துக்கலாம் கைஸ். இது என்னது எக்யூப்போ பண்ணும்போது என்னங்க இது எனக்கு தெரிஞ்சு ஜெம் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டா பிளாக் ஃபுல்லாக இன்னைக்கு எங்கடா அண்ணன் வச்சு ஓட விட்டவனுங்க. இப்போ மட்டும் கையில் கச்சானுங்க வச்சு ஓட விட்டுருவோம். கைஸ் நம்மளை முதல்ல அடிச்சு ஓட விட்டானுங்களே 2 பேர். அவனுங்க மட்டும் கடலில் மாட்டட்டுமே இருக்குது. கைஸ் ஃப்ராக்மெண்ட்டா நீங்கள் அந்த இதில் பிளாக் ஃப்ரூட்டில் இருக்குதானே அந்த ஃப்ராக்மெண்ட்டா. தம்பி கவலைப்படாத, அண்ணா வந்துட்டேன். அங்கே பாருங்கள் தனியாக அடிச்சுட்டு இருக்குதுன்னு. எத்தனை அடிக்க சாகுதுன்னு பார்ப்போம். ஒரு அடியில் சாகுதுங்க. என்னடா ஹேக்கரா இவ்வளோ ஹேக்கர் என்னடா சில்லியும் சாப்பிடப்பா அவ்வளோ வேகமாக வரும். யாராடி இவன் அந்த மீன் புடி தானே. மீன் புடி எப்படி அவ்வளோ வேகமாக வர. இவனாங்க ஹேக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். சில்லி சாப்பிட்டு ஓடுறேன். இப்போ வந்து முஞ்சா புடுறா. சில்லி சாப்பிட்டு சில்லியாக சாப்பிட்றேன் ப்ளீஸ். இருங்க இன்றைக்கி அவனுங்களுக்கு இருக்குது. பின்னாடி வர தோசை அவனுக்கு எங்க கையில் பயப்படுறானுங்க மாட்டினானுங்க செத்துருவானுங்க. போடு இது ஷார்ட் கன்லாம் மறந்தே போயிட்டேன் கைஸ். ஷார்ட் கன்னை போயிட்டு லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறேன் நான் பைத்தியம். ஷார்ட் கன்னா ஷார்ட்லேருந்து அடிக்கணும். லாங் இந்த ரைஃபிள்லாம் எங்கேருந்து வேணாலும் அடிக்கணும். ஆனால் ஷார்ட் கன் ரைஃபிளோட பவரான கிட்ட தான் இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கடுப்பு. ரைஃபிள் ஹெட்ஷாட் அடிச்சா சத்துருவாங்க. யூ ஆர் ஷர்விங் மீன் இல்லாட்டி போடா நீ. வெயிட் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தரல. நைட் ஆயிடுச்சு, முட்டை கணக்கு வர மாட்டேங்குது. 8 கால் பூச்சி 8 காலே வெளியே வா. இதை பாருங்க மந்திரம் பாடுறேன். ஓ கைஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள்.
ஓம் தாகடாக்கா டாபரா சி சாகராக்கா டாபரா ஓ சாகராக்கா டாபரா 8 கால் பூச்சி வெளியே வர வேண்டும். ஓ இதை 8 வாட்டி சொன்னீங்கன்னா 8 கால் பூச்சி வந்துடுவாங்க. அவன் இந்த கண்ணில் வச்சு ஓட முடியும். நம்மளும் சொல்லுவோம். ஓ ஐயோ 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 8 கால் பூச்சை மய குத்தலான்னு லைட் வச்சுருந்தா அது பூச்சி போச்சா ஓடுறான் கைஸ் லைட்டு பூச்சிச்சுங்க வந்துடுது. இப்போ படிக்காதீங்க அப்புறமேல படிக்க. இப்போ ஏறிடுவான். இப்போ ஏறிட்டோட நீங்கள் படிக்க. இப்போ படிச்சிங்கன்னா நம்ம எவன்டா மீனை மிஷின் குழு போட்டது மண்டையில் அருவு இருக்காடா அவனுக்கு. போயும் கைஸ் என்னடா சொல்கிறான். கைஸ் கலெக்ட் திஸ்ஸு ஏதோ நீ அடித்தா மட்டும் ஓடையுது. அவங்ககிட்ட பெரிய ஆக்ஸ். ப்ரோ ஐ டோன்ட் ஹேவ் ஏ ஆக்ஸ் சாரி ப்ரோ. அப்படின்னு கிளம்பிட வேண்டியதுதான். என்கிட்ட ஆக்ஸ் இல்லைடா. எக்ஸில் எக்கோ டட்டாபோ அங்கே பாருங்க நான் பச்சி சாவச்ச கறியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும். நம்ம இப்போ செகண்ட் குழந்தைய காப்பாற்றணுமே அது எங்கே இருக்குது. மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண நான் வரேன் போல். சில்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தின்னு இங்கே வரேன் எவ்வளோ ஹர்றாவனுங்க. அப்போ 8 கால் பூச்சி செத்துருச்சா? டேய் 8 கால் செத்துருச்சுங்க. செத்துட்டான் கைஸ். 8 கால் டெட் கமெண்டில் போடுங்க. 8 காலுக்கு எள்ளி வாய பூக்களையே எடுத்து பார்க்கலையே. அவனுக்கு நம்ம சமாதி அப்போ கட்டிடுவோம். இது ஐஸ் அப்டேட்டு. அந்த ஈகிள் இருக்கும்ல அந்த ஈகிள் ஒரு வாட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளை வந்து பிடிச்சிருமோ பிடிச்சி தின்றுச்சுங்க. என்ன இட் 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 அப்பாடி சில்லியாக கிடைக்குதுங்க. ஆனால் இப்போ எனக்கு தேவையில்லை ஏன்னா 2 இருக்குது ஆல்ரெடி. தின்னு ரெண்டத்தையும் தின்னுட்டேன். டேக் மை ஐஸ் டேக் த சைட். ஐயோ காப்பி ரைட் வந்துடும் போது. இப்போ பாருங்கள் இப்போ புதுசாக பாட்டு வந்துச்சு. அது என்ன பாட்டு ஏதோ பாட்டுங்க. என்ன பாட்டு போட்டுருவோம். ஸ்கிப்டி டைலட் சாங். என்ன பாட்டு ஏதோ பாட்டு வந்துச்சு. மோனிகா லவ் யூ மோனிகா மோனிகா லவ் யூ மோனிகா. நீங்கள் நினைக்கிறது புரியுது. மோனிகா கேட்குது உனக்கு மோனிகான்னு கேட்குறது புரியுது கைஸ். நம்மளுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணும்ல. என்ன கைஸ் சொல்கிறீங்க. என் மூஞ்சிக்கு கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு கேடு அப்படி நீங்கள் நினைக்கிறது புரியுது. வராதுதான் தனியாக நம்ம எதுக்கு இந்த பாடலாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். குப்பை தொப்பி இது என்னது ஃபீவலி கோல்டு. ஐயோ கை ஆல்ரெடி தொடர்றாங்க. நான் கூட வாயெல்லாம் போட்டுட்டேன். கோல்டுன்னு என்னது எவனோ ஓடு பட்டு செஞ்சிருக்கோம். நைட்டீஸ் வருதி என்னது இது திறப்போம். மீசியடு கைஸ் நம்மளுக்கு லக்காண்டிக்குது. 3x ஃபீவலி 3x ஃபீவலி. அதாவது எனக்கு 3 கிடச்சிது கைஸ். அந்த 3மே 3x ஃபீவலி. ஒன்று ஒரு ஸ்க்ராப்பு கிடச்சிதுல இப்போ அது வந்துட்டு 3x அதுவும் 3x. நம்மளுக்கு 3 கிடைக்குது. மண்டையில் 3 சுழிக்குது போல். மண்டையில் 3 சுழி இருந்தால் 3 கிடைக்கும். எவன்டா சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறது பிடிக்குது. கிடைக்கும் கைஸ். அதெல்லாம் உங்களுக்கு மண்டையில் எத்தனை சுழி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சுழி இருந்தால் 1 கிடைக்கும். 2 இருந்தால் 2 கிடைக்கும். 3 இருந்தால் 3 கிடைக்கும். நான் இப்போ வேண்டிக்கிறேன் பாருங்கள். நாக்கில் மச்சம் இருக்குது. உண்மையாகவே கைஸ் நாக்கில் மச்சம் இருக்குது. நான் வேண்டிக்கிறேன் உன் மண்டையில் எத்தனை சுழி இருக்குதோ அவ்வளோ வரும். எவன்டா இது இங்கே போட்டாச்சு. என்ன எனக்கு இந்த பிளான்ஸ் மட்டும் பிடிக்காது. ஏன்டா இப்படி பண்ணு. அப்பாடா 40 இவனுக்கு மட்டும் பில்டிங்கே கட்டிடுவானுங்க மரத்தில். சண்டில்லு இதை வாங்காமல் இருக்க முடியலடா. எப்போ நைட் ஆகுது எப்போ இருக்குதுன்னே பார்க்க முடியல. இதை எடுத்து கூடு. 2வது நைட் 3வது நைட்லாம் கேம்புக்குள்ளேயே சுற்றுறாங்க.
ப்ளீஸ் ஐ திங்க் நம்மளுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சாப்பிட வேணாம், நம்ம செருவிங்க அங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் கோழி எடுத்து வச்சுருக்கலாம். கோழி அதான் தின்ட்டானுங்களா? சரி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அங்கடி அங்கே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே இந்த அக்கா கிட்ட ஓல்டு செக் இருக்குது. எவனுமே ஒன்றும் சாக்கு கூட எடுக்கல. அவன் என்னடா பெஸ்ட்டு ஆக்சி எடுத்துட்டான். இங்கே பாருங்க கூச்சி என்னடா மரத்தையா வளர்த்து வச்சுக்கிறாங்க. யாரா அவனுங்க மரமாக போட்டு வச்சுருக்கானுங்க. ஒருவேளை நம்ம இடத்த அட்டாக் பண்ண வரும்போது நானும் இன்க்ரீஸ் ஆகுதா? எப்பட்றா? இன்கலப்ளி மிஷின் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஃப்ரீ ஃபயர் வெயிட் பண்ணுதா? ஏன்னா அந்த கேம் எதுக்கு வச்சுருக்கிறேனே தெரில. ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு நான் நல்லா ஆடுவேங்க. அது என்னாச்சுன்னா எதுவும் பிலோ கம்மியாக இருக்குது எனக்கு. அது எப்படி ஏற்றுறதுன்னு வேறு எனக்கு சாரி ஃபார் த மிஸ்டேக். ஏதோ பிலோ கம்மியாக இருக்குதா? எப்படி ஏற்றுதே சார்? நான் அதை அன்இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். கடுப்பாக இருக்குது. அது ஆகிறதுக்கு நான் ரோபக்ஸ் அண்டு போயிடுவேன். நிறைய பேராக சொல்லுவீங்க நான் ஃப்ரீ ஃபயர் ஃபேன் நீ. எனக்கும் பிடிக்கும் கைஸ், நானே ஃப்ரீ ஃபயர் ஃபேனுங்க. ஆனால் எனக்கு இந்த பிலோ மட்டும் ஏற்ற தரல. அதனால நான் அதை விட போகிறேன். ஃப்ரீ ஃபயர் நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் எப்படி அது ஏற்றுறதுன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் ஆடுவேன். என்னோடய ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் டென்டராக போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் வரும் என்னடா சரிவீங்க கறி எங்க சில்லி ஐயோ பண்ணி அடிக்கணுங்க. செத்துருவேங்க போடு. ஐயோ எங்கடா கறி காடும். ப்ளீஸ் நான் கேம் முடிச்சுக்கிறேன். பாய்க்கு முதல்லையே சொல்லிட்டேன். நான் முடிச்சுட்டு பண்ணுவேன். பா லீவுடா.